ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்ஸிமஸ். என்ன பாஸ், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வரும், சாப்பாடு வரும். ஆனா பாரிமுனையில இருக்கிற ஒரு ஆபீஸுக்கு மண்டையோடு பார்சல்ல வந்திருக்கு. அத பிரிச்சு பார்த்த செக்யூரிட்டி அலறி துடிச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன அப்படி ஒரு மோதல்? அந்த மண்டையோடு யாருடையது? இதோ முழு விவரம் பாஸ். 1. சென்னை பாரிமுனை அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்டன்டாக பணியாற்றும் ஸ்ருதி என்பவருக்கு மர்ம பார்சல் ஒன்று வந்துள்ளது. 2. அந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது உள்ளே ஒரு மனித மண்டையோடு 3 எலும்பு துண்டுகள் மற்றும் ஒரு விபூதி பொட்டலம் இருந்ததைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 3. உடனடியாக எஸ்பிளனேட் போலீசார் விரைந்து வந்து மண்டை ஓட்டை கைப்பற்றி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். 4. விசாரணையில் ஓட்டேரியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர்தான் இந்த பார்சலை அனுப்பியது உறுதி செய்யப்பட்டது. 5. தினேஷின் குடும்பத்திற்கும் ஸ்ருதியின் குடும்பத்திற்கும் இடையே நீண்ட காலமாக முன்விரோதம் இருந்து வந்ததே இதற்கு காரணம். 6. ஸ்ருதியை மனரீதியாக பயமுறுத்தி சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே மயானத்திலிருந்து மண்டை ஓட்டை எடுத்து அனுப்பியதாக தினேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். 7. இதையடுத்து தினேஷ் மற்றும் அவருக்கு உதவிய ஜோசப் 60, சீனிவாசன் ஆகிய மூவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பாஸ், பழி வாங்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. ஆனா மயானத்திலிருந்து மண்டை ஓட்டை எடுத்து ஆபீஸுக்கு அனுப்புன அந்த மூர்க்கத்தனத்தை பாத்தீங்களா? இது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அந்த மண்டையோடு யாருடையது? வேற ஏதாவது குற்ற சம்பவம் நடந்திருக்கான்னு போலீசார் ஃபாரன்சிக் டெஸ்ட் மூலமா செக் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். கண்ணா, பழி வாங்க பார்த்த தினேஷ் இப்போ ஜெயில்ல கம்பி என போறார் பாஸ். பார்சல்ல அன்பு வரணும். இப்படி மண்டையோடு வந்த போலீஸ் கண்டிப்பா லத்தியத்தான் அனுப்போம். அந்த மண்டையோடு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு போலீஸ் அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While the act of sending a skull shows the height of personal enmity, it also exposes the dark and superstitious lens some go to intimidate. ஆனா சென்னை போலீஸ் proved that no matter how spooky the crime, the criminal will be caught boss. பெண்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட மிரட்டல்களை எப்படி தடுக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. சென்னை கிரைம் மற்றும் லேட்டஸ்ட் செய்திகளுக்கு stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.